ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு. ஸோ 3 ப்ராப்ளம் எழுதிக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம். ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் அன்கவுண்டபிள் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு 0,1. செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் இது செட்டு தான், ரெண்டே எலிமெண்ட் தான். இதுல 2 எலிமெண்ட் 0,1 மட்டும் தான். செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் சப்செட் ஆஃப் என்னன்னு கேட்டாங்க. செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் என்னன்னு கேட்கறாங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் என்ன, இது படிச்சிருப்போம். அது 2 பவர் ஆல் ஆஃப் நாட்னு எழுதுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ இது அன்கவுண்டபிள் செட் தான். நீ ஸ்டாண்டர்டா படிச்ச ரிசல்ட் தான் இது. இது அன்கவுண்டபிள். அடுத்தது செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு 0,1. ஆர்ல இருந்து 2 எலிமெண்ட் இருக்குது, ஏ பின்ற மாதிரி. அப்ப இதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட் 2 சாய்ஸ் உண்டு. அப்ப 2 பவர் ஆர் சாய்ஸ் உண்டு கார்டினாலிட்டியில. கரெக்ட் தானே? அப்ப அது என்ன செட்? அது அன்கவுண்டபிள் செட். 2 பவர் இந்த கார்டினாலிட்டி சாய்ஸ் உண்டு. ஸோ அப்ப தட் இஸ் ஆல்சோ அன்கவுண்டபிள் செட். இது இப்ப எண்ணில இருந்து 2 எலிமெண்ட் ஏ பி. ஸோ இதுக்கு ஏ சாய்ஸ், சாரி இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் 2 சாய்ஸ், ரெண்டாவது எலிமெண்ட் 2 சாய்ஸ், ஒரு எலிமெண்ட் 2 சாய்ஸ். 2 பவர் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? n கிராஸ் என்ன? 2 பவர் n. 2 பவர் அப்படியா? இது ஏக்கு n சாய்ஸ் இருக்குது. நோ இங்க ஒரு எலிமெண்ட் எடுத்தனே அதுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. இன்னொரு எலிமெண்ட் எடுத்தனே அதுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் 2 சாய்ஸ் இருக்குது. அப்ப 2 பவர் n இதனுடைய கார்டினாலிட்டிக்கு சேமா வந்துடும். ஆமா தானே? 2 பவர் n இதனுடைய கார்டினாலிட்டிக்கு சேமா வந்துடும். ஸோ அப்ப இதுவும் அன்கவுண்டபிள் செட் தான். அன்கவுண்டபிள் செட் தான். இப்ப ஏ அன்கவுண்டபிள் செட், பி அன்கவுண்டபிள் செட், சி அன்கவுண்டபிள் செட். வாட் அபவுட் டி? வாட் அபவுட் டி? ஓகே, அப்போ ஒரு கே எலிமெண்ட் உள்ள மாதிரி எத்தனை சப்செட் இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை சப்செட்னா இருந்துட்டு போட்டோம். இது என்னல வேரி ஆகும், இது என்னல வேரி ஆகும். அப்ப இதனுடைய கார்டினாலிட்டி எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னாக்கா n கிராஸ் and so on n கிராஸ் k டைம்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆமாவா? ஏன் அப்படின்னாக்க நீ எந்த ஒரு செட் எடுத்தாலும் கே எலிமெண்ட் உள்ளது இதுல ஒரு மெம்பரா பார்க்கலாம். ஓகேவா? நீ எந்த கே எலிமெண்ட் உள்ள செட் எடுத்தா, அப்ப சிங்கிள்டன் எலிமெண்ட் உள்ள செட்டுக்கு எங்க கார்டினாலிட்டி பாப்ப? நேச்சுரல் நம்பருக்கு பாப்ப. அடுத்த 2 எலிமெண்ட் உள்ள செட்டுக்கு எங்க பாப்ப? n கிராஸ் n-க்கு பாப்ப. ஏன்னா உள்ளக்கு ரெண்டுமே நேச்சுரல் நம்பர். அப்ப இதுல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குதோ அவ்வளோ 2 எலிமெண்ட் உள்ள செட் 2 எலிமெண்ட் செட் நிறைய கொண்டு வரலாம். அப்ப இன் ஜென்ரலா A1, A2, AK அப்படின்னாக்கா கே எலிமெண்ட் உள்ள செட்டுக்கு n கிராஸ்னு k டைம்ஸ் கொண்டு வந்துரும். அப்ப இது கவுண்டபிள், இது கவுண்டபிள், இது கவுண்டபிள், இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஃபைனைட் செட்ஸ் தான். ஸோ இது யூனியன் எடுத்தா எல்லாமே என்னவா இருக்கும்? கவுண்டபிளா இருக்கும். ஏன்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் என்னது? கவுண்டபிள். ஸோ அப்ப இது கவுண்டபிள் செட், அங்க அன்கவுண்டபிள் செட் தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப எது வராது? சி மாத்திரம் வராது. அப்ப என்னன்னா நமக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்டா இருக்குது ஏ பி டி. இது 3 தான் ட்ரூ ஸ்டேட்மெண்டா இருக்குது. இது ஓகே? இப்போ வரல சவுண்டு. தெரியல. சரி ஓகே, நீ கொஞ்சம் பக்கத்துல கூட வச்சுக்க. இல்லடா அப்படி தள்ளி வச்சுக்கிடா, உன் உருவத்துக்கு திரும்புறதுக்கே கஷ்டப்படுறான் அவன். அப்படியா? அப்படி வச்சுக்கிட்டே நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு ஆன் பண்ணு. இப்ப என்ன பண்ணிக்கிறேன்? இப்ப என்ன பண்ணிக்கிறேன்? பாஸ் பண்ணணுமா?